ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையல் ரெசிப்பியில் வித்தியாசமான ஒரு குழம்பு வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். தஞ்சாவூர் ஸ்பெஷலு மட்டன் தால்சா தாங்க. அதை இன்றைக்கி வெஜ்ஜில் பண்ண போகிறோம். 5 வகையான புளிப்பு. ஃபஸ்ட்டு புளிப்பாக தயிர், அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் ஒரு லெமன் சைஸ் ஊற வச்சுருக்கேன். மாங்காவோட ஒரு புளிப்பு, ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன், அந்த புளிப்பு, அதுக்கப்புறம் தக்காளி. இந்த 5 வகையான புளிப்பு சேர்த்து செய்கிறது. அது கூடவே வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இங்கே கடலைப்பருப்பை ஒரு குழிக்கரண்டி எடுத்து ஊற வச்சுருக்கேன் 1 மணி நேரம். அரைச்சிக்கிறதுக்கு தேங்காய், கசகசா, சோம்பு, அப்புறம் மசாலாவுக்கு மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி இலை தூள், மிளகாத்தூள், அப்புறம் காய்கறி நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். வாழைக்காயும் கத்திரிக்காயும் மெயின். அப்புறம் நான் வெஜ்ஜில் செய்கிறதுனால சோயா சங்கை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பிழிஞ்சு. அப்புறம் புதினா இலை, கொத்தமல்லி இலை. ஃபஸ்ட்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த சோயா சங்கை நெய்யில் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு குழிக்கரண்டி தாராளமாக எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் கருவேப்பிலையை போட்டுட்டு அது கூடவே வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்குங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு புளிப்பாக நம்ம இந்த தக்காளியை சேர்த்த உடனே கொஞ்சம் உப்பையும் போதுமான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட இந்த கொத்தமல்லி இலை, புதினா இலை சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் பரட்டி விட்டு இந்த கரம் மசாலா, அந்த மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. அது கூடவே இந்த சோயா சங்கை சேர்த்துருங்க. இந்த இடத்துல நீங்கள் மட்டனில் சேர்ந்து வேக வச்ச மட்டனை சேர்த்துங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த வாழைக்காவும் இந்த 2வது புளிப்பாக தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே இந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு காய்கறிகள் வேக வைக்கிற அளவுக்கு போதுமான தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மாங்காய் போடணும். அடுத்ததாக மாங்காய் சேர்த்து அது கூடவே இந்த கடலைப்பருப்பு சொன்னேன் இல்லைங்களா, ஊற வச்ச கடலைப்பருப்பு, அதை குக்கரில் சேர்த்து ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக இந்த புளி ஊற வச்ச புளி கரைச்சி தண்ணி ஊற்றிட்டு அது கூட இந்த பேஸ்ட் அரைச்சோம் இல்லைங்களா, கசகசா அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சது அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இறக்குற சமயத்தில் இந்த லெமன் புளிப்பை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு மேலாட்டம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கி வச்சிட வேண்டியதாங்க. இந்த 5 வகையான புளிப்பு சேர்த்து செய்கிற இந்த குழம்பு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். தஞ்சாவூர் சைடு பிரியாணிக்கு சைடிஷ்ஷாக இது வைப்பாங்க. நம்ம ஒயிட் ரைஸுக்கு கூட எடுத்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டான இந்த ரெசிபியை நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.